இவ்வளோ பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசில் நடந்திருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் விரிவானத்திற்கு உடனே சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து 1வது சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க. இது வந்து முறைகேடு, இது வந்து கிரைம் அஃபென்ஸ், இது கண்டிப்பாக வந்து கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் டிஸ்பியூட் இல்லை, இது சொத்து பிரச்சனை இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் இது வந்து முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யக்கூடிய வழக்கு. இல்லை, பழனி கேஸ் சம்பந்தமாக ரொம்ப விரிவான விசாரணை கண்டிப்பாக தேவைப்படுது. இதில் பல அளவிலான இந்த விசாரணை விரிவடைய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. நிறைய பேருடைய தொடர்புகள் இதில் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. இது ஒரு கேஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரி பல இடத்துல இதே மாதிரியான போலி பத்திரங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மேலாக பல நடந்திருக்குன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். ஸோ இது ஒரு இடம் மட்டும் இல்லை, இந்த விசாரணை விரிவடைய வேண்டும். இதில் சம்மந்தப்பட்ட அனைவரும் கண்டிப்பாக கைது செய்யப்படும். இது ஒரு பத்திரம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல இடங்களில் பல மோசடி பத்திரங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் நிறைய புகார்கள் வந்திருக்கு. ஸோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து புகார்கள் தரப்பட வேண்டும். தேவைப்பட்டால் அந்த துறை அமைச்சரிடம் பேசி அதுக்கு தனியாக ஒரு செல் கூட ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது தனியாக ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய இடம். ஏன்னா நிறைய இடத்துல கோயில் நிலங்கள், அப்புறம் ஏரி, அப்புறம் குளங்கள், நீர்நிலைகள் நிறைய இடத்துல பட்டா பத்திரம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும், நிறைய இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதாகவும் நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு. அனைத்தும் துரிதமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா பத்திரப்பதிவு துறையில் துரிதமாக விசாரிக்கப்பட்டு அந்த பத்திரங்கள்லாம் ஹோல்டு பண்ண வேண்டும். எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள், எதனால் யார் பண்ணால் எப்படி பண்ணாங்க, ஏன்னா யாருடைய சம்மந்தம் இல்லாமல் இது நடந்திருக்காது. அந்த பத்திரப்பதிவு இருக்கிற ரெஜிஸ்ட்ராரு, அப்புறம் அதில் யார் அங்கே இருந்தாங்க, யார் மூலமா நடந்துச்சு, இது அப்போ இருந்த துறையில் யார் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்தால், இது அனைத்தும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய போலி பத்திரங்கள் இப்போ புகாராக வந்துட்டு இருக்கு கடந்த 5 ஆண்டுகளில். இது ஒன்று மட்டும் இல்லை, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய கட்டாயம். ஆமாம், இப்போ வந்தவொடனே இவ்வளோ பெரிய விசாரணை இதுக்கு முன்னாடி இந்த அரசில் நடந்திருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் விரிவானத்திற்கு உடனே சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பத்திரப்பதிவு துறையில் நடந்த மோசடி புகார்கள் கொடுத்து 1வது சிபிசிஐடிக்கு போயிருக்காங்க. 1வது யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? 1வது எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. ஆனால் பல புகார்கள் இருக்குது. நம்ம வந்து எதெல்லாம் உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுதோ, எதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஆர்என்சிலேருந்து பத்திரம் முடிக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து அந்த ஜேசி வந்து புகார் அளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முடிச்சிருக்காங்க. அதில் ஹெச்ஆர்என்சியை நிறைய பேர் ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஹெச்ஆர்என்சியில் அவங்களுடைய வேலையை அவர் கரெக்டாக வந்து அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த பத்திரப்பதிவு வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசி வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்திருக்காரு. அதையும் மீறி பத்திரப்பதிவு நடந்திருக்கு. மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். மிகவும் நுணுக்கமாக நடந்திருக்கு. அங்கே அதிகாரிகள் மட்டத்திலும் அதுக்கு மாவட்ட மட்டத்திலும் இன்னும் வேறு எங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். அந்த துறை அமைச்சர்களும் இது மாதிரியான எங்கெங்கெல்லாம் போலி பத்திரங்கள் நடந்திருக்கோ அந்தந்த துறை அமைச்சர்கள் கடந்த சில நாட்களாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது பொதுமக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான போலி பத்திரங்கள், நீர்நிலைகள், புறம்போக்கு நிலங்கள், அப்புறம் அது கோயில் நிலங்கள் இது மாதிரியான வந்திருந்தால் கண்டிப்பாக கவனத்துக்கு கொண்டு வாங்க. விரிவான விசாரணை நடத்தப்படும். நிறைய கேஸ் ஃபைல் பண்ணாமல் கடந்த 5 வருஷத்துல 1வது சிபிசிஐடி போயிருக்கான்னு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இல்லை, இதெல்லாம் ஃப்ராட்லண்ட் கேஸ், இது வந்து முறைகேடு, இது வந்து கிரைம் அஃபென்ஸ், இது கண்டிப்பாக வந்து கிரிமினல் அஃபென்ஸ், சிவில் டிஸ்பியூட் இல்லை, இது சொத்து பிரச்சனை இல்லை ஃபேமிலி டிஸ்பியூட்லாம் இது வந்து முற்றிலும் கிரிமினல் விசாரணை செய்யக்கூடிய வழக்கு.